கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் எவ்வளவு பரிசுத்தமானவர்கள் தெரியுமா? நீங்கள் எல்லோரும் எவ்வளவு கிருபை பெற்றவர்கள் தெரியுமா? நீங்கள் எல்லோரும் தேவனால் அன்பு கூறப்பட்டவர்கள் என்பது தெரியுமா? உங்களை தேவன் தம்முடைய பரிசுத்த மகிமைக்கு அழைத்திருக்கிறார் என்பது தெரியுமா? ஆனால் நம்மில் அநேகர் அதை மறந்துதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதை மறந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் வருத்தமான விஷயம். இன்றைக்கு கர்த்தர் தம்மை நேசிக்கிற, தம்மை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிற சத்தியத்தை கவனித்து பாருங்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நல்லா கவனிங்க. அதாவது நாம் ஆராதிக்கிற தேவன் காணாதவரை போல இருக்கிறார். எதை காணாதவரை போல இருக்கிறார்? இந்த பூமியில் அநியாயம் செய்கிறவன் நன்றாக இருப்பதாகவும், உண்மையாக இருக்கிறவன் கஷ்டப்படுவதாகவும் பலர் பல வேளைகளிலே சொல்லி இருக்கிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்பொழுது கவனித்து பாருங்க. இதை கர்த்தருடைய ஆலயத்திலும் பார்க்க முடியும், சபையிலும் பார்க்க முடியும். துன்மார்க்கமாக பணக்காரனாக இருக்கிறவனுக்கு சபையில் முக்கியத்துவம் இடம் கொடுப்பாங்க. நல்லவனா ஏழையாக இருக்கிறவன் அசட்டை பண்ணப்படுகிறதை நம்ம பார்த்துருக்கிறோம். இப்பொழுது நமக்குள்ள என்ன தோணும்னா, தேவன் பட்சபாதம் இல்லாதவர், ஆனால் ஒரு சபையில் நீதிமான் புறக்கணிக்கப்படுகிறான், அசட்டை பண்ணப்படுகிறான். கர்த்தர் மனதுருக்கமும் அன்பும் உள்ளவர், ஆனால் ஒரு சபையில் துன்மார்க்கனும் பணக்காரனுமாய் இருக்கிறவன் கனப்படுத்தப்படுகிறான், மதிக்கப்படுகிறான். அப்படியானால் இதையெல்லாம் கர்த்தர் கேட்க மாட்டாரா என்கிற அங்கலாய்ப்பு தேவ பிள்ளைகளுக்குள்ளே காணப்படும். ஒருவேளை நம்ம என்ன நினைப்போம், கர்த்தரே அமைதியாக இருக்கார், நமக்கு என்ன? இல்லை பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிற இந்த சத்தியம் ஒரு நாளும் தவறாது, அது தரையிலே விழாது. அப்போ தேவன் தன்னை மனிதன் பரியாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுப்பாரோ? கொடுக்க மாட்டார். ஒரு சபையில் நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது விசுவாசியாக மெம்பராக இருந்தேன். அந்த சபையில் தான் ஞாயிறு ஆராதனைக்கு போவேன். அந்த சபையில் தான் சிலுவை கிராஸ் பிடிச்சி கொயரில் பாட்டு பாடுகிறவனாக இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகள் அந்த சபையில் நான் விசுவாசியாக இருந்தேன். நான் 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அந்த சபையில் செக்ரட்டரியாக ஒரு மனிதர் இருந்தார். அவருக்கு ஒரு 65 வயது 70 வயது இருக்கும். 40 வயது மதிக்கத்தக்க அண்ணன் தம்பிகள் 2 பேர் ஒரு விசை அந்த ஆலயத்தில் வந்து அந்த வயதானவரை பார்த்து ஆலயத்திற்குள் வைத்து தூஷணமாக பேசி அவரை அடிக்க சென்று, இந்த கிழட்டு வயதில் உனக்கு செக்ரட்டரி போஸ்ட் தேவைப்படுதா? உனக்கு பதவி ஆசை தேவையா? கணக்கு நோட்டை எங்கிட்ட கொடுத்துட்டு வெளியே போயா என்று சொல்லி கடினமாய் பேசினார்கள். அந்த வயதான தகப்பன் அழுது கொண்டே அந்த அக்கௌண்ட் நோட்டை கொடுத்துட்டு போயிட்டார். அதற்கு பிறகு அந்த தகப்பனார் அந்த ஆலயத்துக்கு வரவே இல்லை. அவர் மரண பரியந்தம் அந்த ஆலயத்துக்கு அவர் வரலை. பாருங்க, காலம் கடந்து போகிறது. அந்த சபையில் அண்ணன் தம்பி 2 பேரும் வைக்கிறது தான் சட்டம். அவங்க சொல்கிறது தான் குருவானவர் கேட்கணும், அவங்க சொல்கிறது தான் சபை மக்கள் கேட்கணும். அந்த சபையில் எது நடந்தாலும் இவங்க 2 பேரும் தான் அதை முன்னின்று நடத்துவாங்க. இவங்களை மீறி யாரும் அந்த சபையில் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி யாராவது எலும்பி கேள்வி கேட்க வந்தால் அடி விழுந்துடும். துரைத்தனம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஒருவேளை அநேகர் அதை பார்த்து வருத்தப்படுவார்கள், ஆனால் ஒருத்தரும் பேச மாட்டாங்க. ஏன்னா பயம். பாருங்கள், காலங்கள் கடந்து போனது. இப்பொழுது அந்த அண்ணன் தம்பி வயதானவர்களாக மாறிட்டாங்க. சின்ன பசங்க அந்த சபையில் எழும்பி இவர்களுடைய வயதான காலத்தில் அவர்களை தூஷணமாக பேசி, கெட்ட வார்த்தை பேசி, அவர்கள் தங்கள் வாலிபத்தில் எதை பெரியவருக்கு செய்தார்களோ அது இப்பொழுது அவர்கள் வயதான காலத்தில் அதே சபையில் நடக்கிறது. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் கடைசியாக பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வந்து பிரிந்து போய். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, காலங்கள் ஓடினது, ஆனால் அவர்கள் விதைத்ததை அறுத்தார்கள். எதை விதைத்தார்களோ அதை அறுத்தார்கள். இந்த செய்தியை நான் ஒரு பரிசுத்த பயத்தோடு உங்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பு எவ்வளவு பயத்தோடு வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், எவ்வளவு உண்மையுள்ளவர்களாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாழ்மையாக சொல்கிறேன், நீங்கள் போகிற சபையிலையோ உங்கள் குடும்பத்திலேயோ துணிகரமாக எதையும் செய்யாதீங்க.
கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்யாதீங்க. உங்களை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க, பெருமையாக பேசாதீங்க. ஏன்னா ஒரு நீதி உள்ள தேவனுடைய கரத்துக்குள்ளே தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அந்த நீதி உள்ள தேவன் நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் சொல்லுது. அந்த நிதானம் என்பது காலங்களை குறிக்கலாம், பல வருஷங்களை குறிக்கலாம். அப்போ நம்ம எதை விதைக்கிறோமோ அதை ஒரு நாள் அறுப்போம் என்று வேதம் சொல்லும் பொழுது, நம்ம நன்மையை விதைக்கிறவர்களாக இருந்தால் நன்மையை அறுப்போம், தீமையை விதைக்கிறவர்களாக இருந்தால் தீமையை அறுப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் இப்படிப்பட்ட பொல்லாப்புக்கு விலக்கி காப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. மனத்தாழ்மையாய் உங்களுக்கு போதிக்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் மோசம் போகாதிருங்கள். ஏனென்று சொன்னால் தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். ஒரு மனுஷன் துரைத்தனமாக எதையும் செய்வான், கர்த்தர் கண்டுக்காதவரை போல இருப்பார்னு அநேகர் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. இல்லை, மனிதன் தம்மை பரியாசம் பண்ணுவதற்கு தேவன் இடம் கொடுக்க மாட்டார். அதனால் உங்களுக்குள்ளே ஏதாகிலும் தேவனுக்கு பிரியமில்லாத ஸ்பாவங்கள், பாவங்கள், அடிமைத்தனங்கள் இருந்தால் அறிக்கை செய்து விட்டுவிட்டு இரக்கத்தை பெற காத்திருங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மண்ணான மனிதர்கள் ஆண்டவரே, எங்கள் பலவீனத்தினால் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற போராட்டத்தினால் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போய் உம்மை துக்கப்படுத்தாதபடி எல்லா தீமைக்கு எங்களை விலக்கி பாதுகாப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்று வேதம் சொல்லுகிறபடினால் உங்கள் நாமத்தில் நாங்கள் ஜீவனுக்கென்று நன்மையை விதைக்கிறவர்களாக எங்களை மாற்றும். மாம்சத்துக்கென்று அழிவை விதைக்காதபடிக்கு எங்களை காத்து கொள்ளும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது பலத்த கரத்தில் தருகிறேன். உங்கள் கிருபை அவர்களை தாங்கட்டும், உங்கள் கரம் அவர்களோடு இருக்கட்டும். நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.